அமெரிக்கா இன்று வரைக்குமே தாக்குதலை நிறுத்தலை. இப்போ அமெரிக்க அதிபர் ரொம்பவே வீரியமாக பேசுறதை பார்க்க முடியும். ட்ரம்ப் ஒரு மெண்டல். அவன் எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல அமெரிக்க மக்கள். ட்ரம்ப் என்ன பண்ணுறாப்புல அவன் வேண்டி அவனே கட்டிட்டான். அமெரிக்காவை அம்மனமாக ஓட விட்டது யாருன்னா ட்ரம்ப். ஈரானில் உக்ரைனை வச்சு தீரா தலைவலியை யாருக்கு கொடுத்துட்ருக்காப்புல? ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கா. மெக்சிகோவில் பஞ்சாயத்து பண்ணுறான், கனடாவை என்னோட சேர்த்துருன்றான். இப்படி இருக்க ட்ரம்ப்பை போட்டு போலன்னு பொழந்து விட்டாங்க. ஈரான் அடித்து சட்டைக்கிட்டெல்லாம் கிழிச்சு விட்டு கைப்புள்ள மாதிரி ஆக்கி விட்டாங்க. இப்போ என்னன்னா ஈரானை ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஒரு வெறியில் நம்மளை இவ்வளோ தூரம் அடித்து எல்லாத்தையும் சட்டக்கிட்டெல்லாம் கிழிச்சு விட்டானே, அவமானப்பட்டாமே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில ட்ரம்ப் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதில் அவர் மாற்றி பேசுறது தான் சார் கேள்வி. முரண்பாடுனா மெண்டல் ஆகிட்டாங்க அடி வாங்கினதில்லை. இன்னைக்கு கூட இந்தியாவுக்கு 100% வரியை போட்டு இந்த ஜி போய் அவன்கிட்ட குனிஞ்சு கும்பிடு போட்டு எல்லாமே பண்ணியும் ரஷ்யாவோட டையை போட்டாலே மிகப்பெரிய ஒரு சக்தியாக, ஏன்னா ரெண்டு சேர்ந்தாலே எல்லாம் ஓடி போயிடும். அதை விட்டுட்டு அவன் இது முன்னாடி போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்துட்டு அவன் ஒரு மெண்டல். நான் வெனிசுலாவுக்கு போகிறேன், அதுதான் மெண்டலுங்க. ஈரான் மேலே ஒருவேளை தரைப்பாலங்கள் எல்லாத்தையும் அழிப்போம், பவர் பிளான்ட் எல்லாத்தையும் அழிப்போம்னு சொல்லியிருந்தாரு. அவங்க தான் அடின்னு தான் சொல்கிறான். இல்லை வாடா நீ வா தாங்குமா? ஈரான் வச்சு ஓடி போயிடுவாங்க அமெரிக்கா. நீ தரைப்பாலம் தாங்கினா உன்னை விட்டுருவாங்க. மொத்தமாக சீனை முடிச்சு விட்டுருவாங்க, இஸ்ரேலை முடிச்சு விட்டுருவாங்க. ஈரான் அமெரிக்கா அடித்தான்னா இஸ்ரேல் நாசம், டோட்டலாக முடிச்சு விட்டுருவாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்க இருக்க நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. சர்வதேச அளவில் அமெரிக்கா ஈரான் மீது வைத்திருக்கக்கூடிய நிறைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இருந்தும் அமெரிக்கா இன்று வரைக்குமே தாக்குதலை நிறுத்தலை. இப்போ நேற்று முன்தினம் வந்த ஒரு பேட்டியில் பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் ரொம்பவே வீரியமாக பேசுகிறத பார்க்க முடியுது. குறிப்பாக முன்னாள் அமெரிக்க அதிபர்களை ரொம்ப தாக்கி பேசுனதையும் பார்க்க முடியுது. என்ன சார் நடக்க போகுது? என்ன அவர் நடக்கணும்னு நினைக்கிறாரு? இல்லை, அதாவது என்னென்னா ட்ரம்ப் ஒரு மெண்டல். அவன் எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல அமெரிக்க மக்கள். ஒரு மனநோயாளியை அமெரிக்க பிரதமராக தேர்ந்தெடுத்தோட விளைவு என்னாச்சுன்னா அமெரிக்கா நம்பர் 1 வல்லரசு அப்படின்றத இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. புரியுது அவங்களுக்கு? அதாவது ஒரு அந்த காலத்தில் இந்த தமிழில் ஒரு இது சொல்லுவாங்க, எப்படின்னா ஒருத்தன் ஒரு காவக்காரன் ஒரு கேரக்டர். அவங்க ஒரு ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆந்திரா பார்டரில் அந்த காலத்தில் இங்கேருந்து ஆந்திராவுக்குள்ளே அரிசி போகிறது வர்றது இதெல்லாம் பொருள்கள்லாம் போகும் மாட்டு வண்டியில். அப்போ அந்த ஆந்திரா பார்டரில் கருப்பு போர்வை இருக்கும், ஒரு சிகப்பு கோடு போட்டு அந்த காலத்தில். இப்போ இல்லை, அது 80s 90s ஒழிஞ்சு போச்சு. அந்த இது மாதிரி சொல்லுவாங்க, மம்புட்டியா போர்வைன்னு வைங்க, கருப்பு கலரில் இருக்கும், பார்டரில் சிகப்பு மாதிரி இருக்கும், பொத்திருப்பாங்க. அது ஏழைகளுக்கான ரொம்ப விலை கம்மியான போர்வை. அந்த போர்வையை கட்டிட்டு ஒரு பெரிய மீசை தாடியெலாம் வச்சுட்டு ஒருத்தன் மேலே பொத்திட்டு உட்காந்துருப்பான். அந்த வழியாக வண்டியில் போகிறவங்கலாம் அவனுக்கு காலனா 8 அணா ₹100 அங்கே வச்சுட்டு போய் தான் வண்டி. காலனான்னா அந்த காலத்தில் பெருசு. இப்போ 50 ரூபா 100 ரூபா மாதிரி போகிறவங்களாம் ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கலாம். அந்த ரேஞ்சில் கொண்டு போய் வச்சுட்டு அவனை வணங்கிட்டு அப்படி போயிடுவாங்களாம். அவன் அப்படி உட்காந்து முறைச்சி பார்த்துட்டே இருப்பானா, வண்டி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு பெரியவர் போயிருக்கார், அவர் கூட பேரனை கூப்பிட்டு போயிருக்கார். முதல்ல ஒரு இளைஞன் வேலை வெட்டியில் விவசாயம் பார்த்துருந்தேன்னா வாடா இந்த தொழிலை கற்றுக்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனால் காசை வச்சுட்டு வான்ருக்காரு. வச்சுட்டு கேட்டிருக்கான், என்ன எதுக்கு காசு வைக்கிறீங்கன்னு. அமைதியாக பேசுகிறா, கொண்டு போய் காசை வச்சுட்டா. ஒரு பெரிய ரவுடி அவர் தான் எல்லச்சாமி மாதிரி. அவருக்கு மாமூல் கொடுக்காமல் யாரும் போகவும் முடியாது, வரவும் முடியாது, இந்த எல்லையை தாண்டவும் முடியாது. அப்படின்னோடனே யார் சொன்னா உனக்கு அப்படிங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? உங்கள் தாத்தா இந்த வழியாக போனால் எனக்கு சொன்னார், நானும் வச்சுக்கிட்டு இருக்கேன். பாரு அடுத்த வண்டி வருது பாரு, கொண்டு வைக்கிறாங்க பாரு அப்படின்னா அவருக்கு இது பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அடுத்து திருப்பி வரான். இன்னொரு நாளில் திருப்பியும் அதே தாத்தா கூட வர்றான். வந்தவொடனே இவனுக்கு ரொம்ப சந்தேகம், ஒரு இதாகவே இருக்குது. என்ன இவனுக்கு என்ன போய் கொடுக்கணும் காசு? வண்டியில் போகிறோம், நம்ம ஊருக்கு போகிறோம், இவன் என்ன அரசாங்கத்தாளா? இல்லையே அப்படின்ட்டு நேராக அடுத்து போகும்போது காசை வச்சுட்டு விடான்றார். நேராக போய் என்ன பண்ணுறான், டப்புன்னு போர்வையை பிடிச்சி இழுத்து விட்டுறான். இழுத்து விட்டால் அவனுக்கு 2 காலும் கிடையாது. பார்த்தோன்னே சாக்காய் பிடிச்சி தள்ளி விடுறான். அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவொடனே 4 அப்போ விட்டு எல்லாம் ஒரு ஆள்னா அப்புறம் இவனை கொண்டாடுறாங்க, இது பண்ணுறாங்க. அதோட இந்த மாமூல் பிரச்சனை தீர்ந்துருது. என்ன அப்படின்னு பார்த்தா இவ்வளோ நாள் எவனோ சொன்னான்னு இன்னொருத்தன் சொன்னான்னு இன்னொருத்தன் அவனை பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மாமூல் கொடுத்துருக்கு. பேட்டியை உருவினோடனே பார்த்தா இவன் பெரிய டுபாக்குறோம், உனக்கு 2 காலே கிடையாதுன்னு தெரிஞ்சு. ஸோ இதுதான் ட்ரம்ப். அமெரிக்கா பெரிய வல்லரசு பிடிங்கிரும், கிழிச்சு தச்சிரும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, வல்லரசு தான் இருந்தது. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாப்புல அவன் வேண்டி அவனே கட்டிட்டான். எனக்கு ஒன்றும் இல்லை, கால் இல்லை, கை இல்லை. ஸோ அந்த மாதிரி அமெரிக்காவை கேவலப்படுத்தி நம்பர் 1 இருந்த வல்லரசு இன்றைக்கும் அமெரிக்கா டெக்னாலஜியில் நம்பர் 1 தான் இருக்குது. இந்த உலகத்துக்கு பல
நன்மைகளை செய்து கொண்டிருந்தாலும் அமெரிக்காவை அம்மனமாக ஓட விட்டது யாருன்னா ட்ரம்ப். அப்போ ட்ரம்ப்புக்கு என்ன ஆகுதுன்னா இறங்கி இறங்கி அடி வாங்குறான், இறங்க அடி விழுகுது ஈரானால். எவனோ ஒருத்தனை ஒரு கண்ட்ரியில் போகிறான், தூக்கிட்டு வந்துடுறான், இன்னொரு கண்ட்ரியில் பூந்து அடிக்கிறான், இன்னொரு கண்ட்ரியில் ஆட்சியை கிளச்சி விட்றான். எல்லாம் பண்ண ட்ரம்ப் ஈரானில் வந்து உக்ரைனை வச்சு தீரா தலைவலியை யாருக்கு கொடுத்துட்ருக்காப்புல? ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கா. மெக்சிகோவில் பஞ்சாயத்து பண்ணுறான், கனடாவை என்னோட சேர்த்துருன்றான். இப்படி இருக்க ட்ரம்ப்பை போட்டு பொலன்னு பொழந்து விட்டாங்க ஈரானில். அடித்து சட்டைக்கிட்டெல்லாம் கிழிச்சு விட்டு கைப்புள்ள மாதிரி ஆக்கி விட்டாங்க. சட்டையும் கிழிஞ்சிருக்கு, இது ஆனால் பார்க்குறவன் என்ன சொல்கிறான், அடித்த கைப்பிள்ளைக்கே சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னா அடி வாங்கினவனுக்கு எப்படி இருக்குன்னா அடி எவனுமே வாங்கலை. ஸோ இப்படி கேவலப்பட்டோடனே தன்னை வந்து நிலைநிறுத்தி கொள்வதற்கு இந்த டுபாகூர் பொய் மேலே பொய், ட்ரம்ப் ஒரு பொய்யன் டுபாகூர்ன்றது உலக அறிந்த உண்மையாகி போச்சு. ஒரு பொய் சொன்னால் பரவாயில்ல, சொல்கிறது பூரா பொய்யா இருந்ததுன்னா இப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்து அடித்து ஓட விட்டாங்க. இப்போ ஓட விட்டதில் ட்ரம்ப் தெரிச்சு ஓடி போய் இப்போ என்னென்னா ஈரானை ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஒரு வெறியில் இருக்குது. நம்மளை இவ்வளோ தூரம் அடித்து எல்லாத்தையும் சட்டக்கட்டையெல்லாம் கிழிச்சு விட்டானே, அவமானப்பட்டாமே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் ட்ரம்ப் பைத்தியம் பிடிச்ச மாதிரி போய் பண்ணிட்டு. சார் அந்த ஒரு பேட்டி கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதில் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு ஒரு பேட்டி இல்லை, நேற்று நைட்டு பேட்டி கொடுத்துருக்கா, முந்தா நாள் நைட்டு கொடுத்துருக்கா, 3 நாளைக்கு ஒரு டைம் பேட்டி கொடுத்தாரு. அதில் அவர் மாற்றி பேசுறது தான் சார் கேள்வி. என்ன அப்படின்னா, அந்த ஹோர்மஸ் நீர்நிலையில் நிறைய வந்து கன்னி வெடிகள் வச்சுருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய படகு வெடிச்சிரும் அப்படிங்கிற ஆபத்து முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் அது எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சிட்டோம், ஈரான்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை, அவங்க நிர்கதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அடுத்த வார்த்தை, கொஞ்சம் இருக்கலாம், அதை பார்த்துக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், நீங்கள் பயப்பட வேண்டாம், இருந்தாலும் இருக்கும், சில போட்டு அதனால் வெடிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இந்த முரண்பாடுனா மெண்டல் ஆகிட்டாங்க. அடி வாங்கினதில்ல, ஒரு பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு இருந்தவனை இப்போ அடித்து இப்போ ஓட அடித்து விட்டால் என்ன பண்ணுவாங்க? பொய் புரட்டு பித்தலாட்டத்தை மாற்றி சொல்லி பண்ணுறான். அந்த மாதிரி மென்டல் ஆகிட்டான் வந்து ட்ரம்ப் வந்து நம்ம ஏன் பேசுகிறோம், இன்றைக்கி கூட இந்தியாவுக்கு 100% வரியை போட்டு இந்த போய் அவன்கிட்ட குனிஞ்சு கும்பிடு போட்டு எல்லாமே பண்ணியும் 100% வரியை போட்டு நாடாளுமன்றம் வந்து அதை தடுத்துருச்சு. இப்படி நீ தாறுமாறாக போடக்கூடாது, நீ எதுவாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் சட்ட முன்வடிவாக கொண்டு வந்து தான் அதை நிறைவேற்றி தான் பண்ணணும்னு இப்போ சட்ட முன்வடிவாக கொண்டு போயிட்டாங்க. இப்போ 100% வரி குறைக்கவே முடியாது, திருப்பி நாடாளுமன்றத்தில் கொண்டு வரணுன்னால 6 மாதம் ஆகும். அப்போ ஏற்கனவே ஏன் கொண்டு வந்தேன்னு கேட்பான். அப்போ இவ்வளவு துரோகங்களை இந்தியாவுக்கு வந்து மோசங்களை செய்து இந்திய மக்களை அலற விட்டு, ஏன்னா எல்லா கேடுகட்ட வேலையும் ட்ரம்ப் செஞ்சுருக்கான். அப்படி இருந்தும் இந்திய அரசு ஏன் அவன் பின்னாடி போகுது, வேட்டியை பிடிச்சிட்டு போகுதுன்னு தெரியல. ஓடாமாயிரேன்னு சொல்லிட்டு தூக்கி இப்போ அமெரிக்காவில் நம்ம கேஸ் வாங்குறோம், 65% கேஸ். ஏன் அவனுக்கு எதுக்கு பயப்படணும்? அப்போ இந்த மோடி அவர்களுடைய ஆட்சி வந்து கேடுகட்ட ஒரு ஆட்சியாக இந்தியாவோட தன்மானத்தை கொண்டு போய் ட்ரம்ப்கிட்ட அடகு வைக்கிற மாதிரி இருக்குது. ஓடாமாயிரேன்னு சொல்லிட்டு நீ அவனால் வெளியே ஏற்பட ஆடா பார்த்துக்கலான்னா அவனால் பண்ண முடியாது. இப்படி இப்போ நம்மளோட தயவு இல்லாமல் அமெரிக்கா இல்லை, அமெரிக்கா தயவு இல்லாமல் நம்ம இல்லை. நமக்கு பெரிய வேலை வாய்ப்பு, ஃபினான்ஷியலாக நம்ம வந்து இப்போ நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயர்ந்தது, அங்கே வேலை பார்க்குறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்தியர்களை பூரா வெளியே அனுப்பிட்டாங்கன்னா அமெரிக்காவே தொங்கலில் போயிடும். அது ஒரு சூழ்நிலையும் இருக்குல்ல. இப்போ முதலாளி வேலைக்கு ஒருத்தர் 10 பேர் வேலை பார்க்குறான், ஒருத்தனை வேலையை விட்டு துரத்துறான், பரவாயில்ல, இன்னொரு மாஸ்டர் புரோட்டா மாஸ்டர் போட்டுருவான். 4 பேர் 5 பேரை முக்கியமாக கேஷியர், புரோட்டா மாஸ்டர், சாம்பார் வைக்கிற எல்லாத்தையும் அனுப்பிட்டானா அப்புறம் கடையை தொங்கல் விழுந்தோம்ல, அவன் கடையை மூடிட்டு ஓடணும்ல, அவனுக்கு அது மைனஸ் தானே. அதை வந்து செய்யாமல் இப்போ இந்திய அரசு, இப்போ மோடி அரசு வந்து அதானி அம்பானிக்காக கொண்டு போய் அவன் பின்னாடி போய் இது பிடிச்சிட்டு போகிறது கேடுகட்ட செயல் அப்படின்ற இது பண்ணும். உடனடியாக ரஷ்யாவோட டையை போட்டு மித்த நாட்டோர்களோட வியாபாரத்தை பெருக்கி அவன் மிரட்டணும். இந்தியாவும் ரஷ்யாவும் சைனாவும் ஒன்று சேர்ந்தாலே எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. அதை மீறிய சக்தி இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. இல்லை அட்லீஸ்ட் சைனாவோட நம்ம சேர வேணாம், ரஷ்யாவோட டையை போட்டாலே மிகப்பெரிய ஒரு சக்தியாக, ஏன்னா ரஷ்யாவோட டெக்னாலஜி, நம்மகிட்ட எல்லா மனித வளமும் இருக்குது, நாலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த 2 சேர்ந்தாலே எல்லாம் ஓடி போயிடுவான். அதை விட்டுட்டு அவன் இது பின்னாடி போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்துட்டு அவன் ஒரு மெண்டலவன் நம்மளை நாசப்படுத்தி எல்லாத்தையும் உலகத்தையும் நாசப்படுத்திக்கிட்டு இருக்கான், நம்மளை மட்டும் கிடையாது. இப்போ கச்சா எண்ணெய் விலை வந்து போயிடுறது, விலைவாசி உயர்வு, நாடு நாசமாக போனது, ஏன் அமெரிக்கா நாசமாக போனதுக்கே ட்ரம்ப் தான் காரணம். அந்த மக்களும் அந்த அரசாங்கமும் அந்த கட்சிகளும் எப்படி ட்ரம்ப் வச்சிருக்குன்னே தெரில. நிறையா கொந்தளிச்சு போயிருக்கு. அங்கே உள்ள ஆக்டிவிஸ்ட்லாம் அமெரிக்காவில் வந்து இவன் எப்போ ஒளிவான்ற மாதிரி இருக்குது. இவனை தூக்குங்கடா முதல்ல, இந்த கூட்டத்தை ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க எல்லாத்தையும் நீக்கினா மட்டும்தான் அமெரிக்கா வந்து மீண்டும் பழையபடி தலை தூக்க முடியும்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. நடக்கும், பெரிய அளவில் நடக்கும். அவர் அந்த பேட்டியில் முன்னாள் அதிபர்களையும் திட்டுறாரு, அமெரிக்க அதிபர்களையும். அவர் முன்னாடி இந்த மாதிரி இன்கேப்பபிளாக நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஈரான் வந்து அணு ஆயுதத்தை வந்து கையில் எடுத்துரும். அதனால தாங்க பிரச்சனையே. அப்போ எல்லாம் உலகத்தில் உள்ள பூரா முட்டாள், அமெரிக்க அதிபராக முன்னாடி இருந்தவன் போலாம் முட்டாள், இவர் பெரிய அறிவாளியா? அப்படிதான் சொல்கிறார். திருட்டு பையங்க, கிட்டத்தட்ட அப்படிதான். மெண்டல் முல்லை மாதிரி திருட்டு பையன்.
அவன் காசு அடிக்கிறதுக்காக அமெரிக்காவை கொண்டு போய் அடகு வச்சுட்டான். அமெரிக்கா மானத்தை அடகு வச்சு எங்கேயோ இருந்த அமெரிக்காவை வந்து பேரை கெடுத்து அசிங்கப்படுத்தி ட்ரம்ப்பை தூக்குனா தான் அமெரிக்காவே உருப்படும். அப்புறம் தானே உலகம் உருப்படுறது. அமெரிக்காவே அப்போ தான் உருப்படும். சார், இந்த போர் இருக்கு இல்லையா, ஈரான் அமெரிக்கா, இந்த பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு போர்கள் போயிட்டு இருக்கும்போது, உக்ரைன் ரஷ்யா இந்த மாதிரியான போர்கள் போயிட்டு இருக்கும்போது ஆயுதங்கள் பெருமளவில் தேவைப்படுது. இதை பற்றி நீங்கள் கூட ஒரு தடவை பேசியிருந்தீங்க. அது மிகப்பெரிய மாஃபியா, அதுக்காக தான் போர்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா தனியார் ஆயுதம் தயாரிக்கும் குழுக்கள்கிட்டையும் சொல்லியிருக்காரு, ஆயுத உற்பத்தி அதிகப்படுத்துங்க, நமக்கு நிறைய ஆயுதங்கள் தேவைப்படுதுன்னு. இந்த ஒரு நிலையை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டு இருக்குன்றத உலக அரசியலில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. மீண்டும் ஏன் இந்த இல்லை, இப்போ ட்ரம்ப் எவ்வளோ பெரிய கிருக்கான் அப்படின்னா, அவன் நாட்டில் ரகசியமாக செய்யக்கூடியது இந்த ஆயுதம் தயாரிக்கக்கூடிய தொழிலதிபர்களை தனியாக கூப்பிட்டோ, இல்லை ட்ரம்ப் பேச வேணாம், இருக்கார் இராணுவ அமைச்சரோ, இல்லை ஃபினான்சியல் மினிஸ்ட்ரியிலேருந்தோ, இல்லை துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஒரு கூட்டத்தை வச்சோ, இல்லை சிஏஏ வைத்தோ அவர்கள்ட்ட சொல்லி அவங்ககிட்டலாம் ஆயுதத்தை இது பண்ண சொல்லணும். அது ஓப்பனாக சொன்னால் பார்க்குறவன் கேவலமாக நினைக்க மாட்டான். அப்போ நீ அடி வாங்கி எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு அர்த்தம். எல்லாத்தையும் விட்டுட்டா நீ ரொம்ப வீக்கான நிலைமையில் இருக்க அப்படின்றத நீ உறக்க சொல்கிற. அதுக்கு எவ்வளோ கேவலம்னு தெரியல. அது ஒரு அதிபர் இப்படி ஏன்னா அப்போ மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான் ட்ரம்ப் தான். தன்னுடைய நாட்டையே நீ வந்து இன்னும் ஆயுதம் தயாரிக்க நமக்கு நிறையா வேணும் அப்படின்னா அப்போ நீ எல்லாத்தையும் இழந்துட்டா உன்ட்ட ஒன்றும் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி தானே பார்க்க முடியுது இருக்கும். ஸோ இப்போ அமெரிக்கா என்கிற ஒரு மாபெரும் நாடாக உருவாகி 100-150 வருடங்களாக ஒரு 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக உருவெடுத்து இந்த உலகத்துக்கே நிறையா செஞ்சுருக்காங்க. நல்லதும் செஞ்சுருக்காங்க, தீயதும் செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இன்டர்நெட்லேருந்து எல்லாமே அவர்கள் தயவில் இருக்க அண்டர் வாட்டரில் கேபிள் போட்டு எல்லா நாட்டையும் நெட் மூலமாக இணைச்சதுலேருந்து நிறையா அந்த உலகத்துக்கு நன்மையும் செஞ்சுருக்காங்க. ஆராய்ச்சி முடிவுகளில் நிறைய தீமைகளும் செஞ்சுருக்காங்க. ஸோ நன்மை தீமை எல்லாருக்கே தான் 50-45-15 வந்தாலே அது அப்படி தான் இருக்க முடியும். உலகமே அப்படி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நாட்டை வந்து கேவலப்படுத்தி அமெரிக்காவை ரொம்ப வரவெல்லாம் கழுவி ஊற்றுற அளவுக்கு ஆக்குனது யார் அப்படின்னா இந்த முட்டாள் ட்ரம்ப் தான். இந்த முட்டாளை வந்து அவங்க நாட்டு மக்களே வெளியே ஏற்றிட்டாங்கன்னா அந்த நாடு மீண்டும் பெருமையடையும், மீண்டும் அது நம்பர் 1ன்ற இடத்துக்கு உடனே வந்துடும். பிற வளரும் நாடுகளோட மோதல், அக்கிரமம் பண்ணுறது, தன் சொந்த குடும்பத்தோடைய தொழிலை உயர்த்துறதுக்காக ஈரான் மீது தாக்குதல் நடத்தினது. ஸோ இப்படி நிறைய துரோகங்களை செய்கிறது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி வல்லரசாக இருந்த அமெரிக்காவை யார் வேணாலும் அடிக்கலான்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்குனதே ட்ரம்ப். வரவங்களாம் அடிச்சுட்டு போகிறான்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ட்ரம்ப்பை மாற்றினா மட்டும்தான் அமெரிக்காவுக்கு விடிவு காலம். அவர் அடுத்த எலெக்ஷனில் அதுலேயே சொல்கிறாரு, நான் வெனிசுலாவுக்கு போக போகிறேன், அங்கே போய் அதிபர் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், அதனால் எனக்கு வெனிசுலாவை எப்படி ரன் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் போய் பார்த்துப்பேன், அந்த மக்கள் எனக்கு ஓட்டு போடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் எப்போ என்னோடய பீரியட் வந்து இந்த அமெரிக்க அதிபராக முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் மெண்டல்ங்க. உலகத்தின் வல்லரசான அமெரிக்காவோட அதிபர் போய் ஒன்றத்துக்காக அதை வெனிசுலாவில் போய் அதிபராகிறான் அப்படின்னா அப்போ நீ தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கிற வெறியில் இருக்க. வெனிசுலா ஆட்டையை போட்டு டோட்டலாக திங்கணுன்ற இருக்க. அப்போ இதுலேயே இருக்க பேரிசைன் பண்ணிட்டு போய் நிற்க வேண்டியதானே. அப்போ அந்த ட்ரம்ப்ன்ற முட்டாளை வந்து இப்போ ஒரு கொடூரனை வந்து தூக்கினா மட்டும்தான் அமெரிக்கா உருப்படும். சின்ன நாட்டில் இருக்க அமெரிக்க அதிபர் இப்போ நம்ம இதில் சொல்லுவேன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி அண்ணன் முருகேச வாழ்க்கைன்னு கத்துறது ஓகே, இது சேஃப், பெரிய நாட்டில் அது. அங்கே இருக்கிற வந்து இப்போ வருங்கால தமிழக முதல்வர் ட்ரம்ப் வாழ்க்கைன்னு கத்துனா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது சாத்தியப்படுமா சார்? ஏன்னா அவர் வந்து சொல்லும் போதே கிட்டத்தட்ட 100 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் கேசோலின் நாங்கள் எடுத்துட்டோம், இப்போ இன்னும் நிறைய இருக்காங்க, அதுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் அங்கே தலைவராக தேவைப்படுறாரு, அதுக்காக நாங்கள் போக போகிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, அதுவும் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் பாருங்கள். அவனை சகிச்சுக்கிட்டு இருக்க மக்கள் எவ்வளோ பெரிய போட்டவங்க எந்த அளவுக்கு மன கொதிச்சு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொதிச்சு போயிருக்காங்க எல்லாம் இருக்காங்க. இந்த இதை பார்த்துட்டு கூட இருக்கா எக்ஸைட் போன்றவர்கள், ஜேடி வான்ஸ் போன்றவர்கள் இதுக்கு ஜால்ரா போட்டு கூட இருக்காங்க பாருங்கள். இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. ஓடான அடித்து துரத்தி விட்டுட்டு அடித்து இப்போ இம்பீச்மெண்ட்டை கொண்டு வந்து அவன் பதவி விலகத்துட்டு ஜேடி வான்ஸை அதிபர் ஆகினா இந்த அமெரிக்கா மீது இந்த மெண்டலை வச்சுட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு நாசம்தான். எப்படிலாம் வந்து கிறுக்க மாற்றான் பாருங்கள் அமெரிக்காவுக்கு அப்படின்றதுல ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே அமெரிக்க அதிபர் கூட முன்வைக்காத பல கண்டனங்களை இஸ்ரேல் மேலே துணை அதிபர் வச்சுருந்தார். நிறைய பேர் வந்து அதை பாராட்டி இருந்தாங்க, கட்சி சார்பை தாண்டி சர்வதேச அரசியலை தாண்டி அதை பாராட்டி இருந்தாங்க இல்லையா? அப்புறம் ஏன் இவர் தொடர்ந்து இதையே வந்து உன்னிப்பாக மேலேயும் அவ்வளோ டார்கெட் அவங்க போட்டு தள்ளிடுவாங்க இல்லை? அதுக்காக தொழில் பண்ணணும்னு நீண்ட நாள் வாழணும், மகனை வளர்க்கணும், குடும்ப தொழிலை வளர்த்து இன்னொரு 20 வருஷத்துக்கு இதே மாதிரி இருக்கலாம்னு ஆசைப்பட்றான்.
அதனால் இப்போ அவங்கள இஸ்ரேலை பகைச்சா எதாவது மொசாத்தை வச்சு போட்டுருவாங்க. ஏற்கனவே 2 டைம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஜால்ரா போட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட வேண்டியதான். அதுக்கு ஈரான் தான் பலிகடாவா? ஆமாம், அப்படி தான். யாரை அவன் வாழ்கிறதுக்கு யாரையா கொல்லணும், அவ்வளோதான். யாரை வேணாலும் கொள்ளுவான். என்னோட இறுதி கேள்வியா சார், ஈரான் மேலே ஒருவேளை தரைவழி தாக்குதல்கள், இப்போ அந்த பேட்டியில் அவர் முக்கியமாக சொன்னது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் சரண்டர் ஆகலைன்னா உங்களுடைய தரைப்பாலங்கள் எல்லாத்தையும் அழிப்போம், பவர் பிளான்ட் எல்லாத்தையும் அழிப்போம்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை இதெல்லாம் அவங்க தான் அடின்னு தான் சொல்கிறான். இல்லை தாங்குமா வாடா நீ ஈரான்? வா, தாங்குமா? ஈரான் வச்சு ஓடி போயிடுவாங்க அமெரிக்கா. ஏற்கனவே வாங்கின அடி தாங்க முடியாத அவமானத்தில் தான் வந்து எப்படியா ஜெயிச்சாகணும், அவனை போட்டு ஏதாவது அடிச்சு கிடிச்சு நம்ம வழிகணும் கடைசி வரைக்கும் அவங்க வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நீ தரைப்பாலம் தாக்கினா உன்னை விட்டுருவானா? உன்னை மொத்தமாக சீனை முடிச்சு விட்டுருவாங்க, இஸ்ரேலை முடிச்சு விட்டுருவாங்க. இஸ்ரேல் முடிஞ்சால் நீ முடிஞ்சேன்னு அர்த்தம். அவன் உனையை போட்டுருவான். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஈரானை ஒன்றும் மயில கூட போக முடியாது. அப்போ இதில் மொத்தமாகவே நடுவில் இருக்கிறது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் நாசமாக போகுது. மொத்தமாக 60% நாசம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இஸ்ரேல் தான். இவங்க இப்போ ஈரான் அமெரிக்கா அடித்தான்னா இஸ்ரேல் நாசம் டோட்டலாக முடிச்சு விட்ருவாங்க. அதுதான் நடக்க போகுது. உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.